ஸோ இந்த வருடத்துல ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வழக்கு சார்ந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்டா இது இருக்க போது. ஸோ தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறது, அட்வைஸ் பண்றேன், ஹெல்ப் பண்றேன், இவங்களுக்கு போய் நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இல்ல இவனுக்கு நான் பேசுறேனுங்க, நான் இருக்கேங்க அப்படின்னு குடுக்குற வாக்குறுதிகள மறக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததா சொந்த தொழில்ல அனுகூலமான வெற்றி. ஏன்னா 10ல ஒரு பாவியாவது இருக்கணும். 10ல ராகு இருக்கு. ஸோ ராகு சார்ந்த கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் சிறப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். கேஸு அதாவது காற்று சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்புகள். ஆனா நீர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைய ஏற்படுத்தி தரும். ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கடை வச்சிருந்தாலும், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத வதந்திகள ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். தண்ணி கேன் கம்பெனி வச்சிருக்கீங்க. அந்த மாரி நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, பால் கடை வச்சிருக்கேன். அந்த மாரி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாடிக்கையாளர்கள பார்த்துக்கிறது. அதுலயும் எந்த காலகட்டம்? ஏப்ரல் டூ செப்டம்பர் இந்த 4 மாத காலகட்டம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1/1/2026 புத்தாண்டு பிறப்பு மிகப்பெரிய வெற்றிகரமா அமைய நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா குருவாயூர்ல இருக்கக்கூடிய குருவாயூர் அப்பர போய் பார்த்துட்டு வர்றது மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி குடுக்கும். தேவையில்லாத பிரச்சனை, வதந்தியிலிருந்து விடுவிச்சு குடுக்கும். அப்படி போக முடியாதவங்க, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணருடைய ஆலயம், நான் பெருமாள் சொல்லல, வெங்கடாஸ்வரர் சொல்லல. கிருஷ்ணர் குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயத்துக்கு போயிட்டு, உங்களோட நட்சத்திரத்தன்னைக்கு வெண்ணெயினால ஏற்றப்பட்ட ஒரு தீபத்த ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். போக முடியாதவர்கள், வீட்ல இருக்கேங்க நான் என்னங்க செய்றதும்போது, நட்சத்திரத்தன்னைக்கு பால நெய்வேத்தியமாக வைத்து, கிருஷ்ண பகவானுடைய மந்திரங்களையோ, இல்ல கிருஷ்ண அலங்கார பிரியருங்க அவரு. அலங்கரிச்சு ஒரு பாடல் பாடி விரதம் இருந்து அந்த பால எடுத்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தி குடுக்கும்.